போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அரசர்களுக்கெல்லாம் அரசராகிய இறைவா, மக்களவை தேர்தலின் 2ஆம் கட்டமாக 13 மாநிலங்களில் 89 தொகுதிகளில் இம்மாதம் 26ஆம் தேதி நடைபெறவிருக்கும் தேர்தல் சிறப்பாக நடைபெற அருள் புரிந்தருளும். தேர்தல் நடைபெறும் எல்லா தொகுதிகளிலும் மக்களுக்கு பாதுகாப்பு அளித்து அவர்கள் சுதந்திரமுடன் வாக்களிக்க அமைதியான சூழலை நீரே உருவாக்கி கொடுக்க வேண்டும் என உம்மிடம் ஜெபிக்கிறோம். நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காக பணிபுரியும் சிறந்த தலைவர்களை மக்கள் இனம் கண்டு வாக்களிக்க தேவையான புரிதலை அவர்களுக்கு கொடுத்து வழிநடத்த வேண்டும் என உம்மிடம் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தூய ஆவியாகிய இறைவா, இயேசுவின் சீடர்கள் அவரது உயிர்த்தெழுதலை பற்றி போதிக்க ஞானத்தை, பேச்சு திறமையை அளித்து தங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை பொருட்டாக கருதாமல் கடவுளுக்கு தான் நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று துணிவுடன் கூறி எருசலேம், அந்தியோக்கியா மற்றும் சுற்றுப்புறம் உள்ள எல்லா இடங்களுக்கும் சென்று போதித்து சாட்சியாக வாழ்ந்தது போல மக்களாகிய நாங்கள் அனைவரும் சிறப்பாக எம் தலைவர்கள் உண்மை, நீதி, அன்பு, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய மதிப்பீடுகளை தங்களின் குறிக்கோளாக கொண்டு மனித நேயமுடன் செயல்பட தூய ஆவியின் வரங்களை அளிக்க வேண்டும் என்று உம்மிடம் பக்தியுடன் ஜெபிக்கிறோம். சுற்றுச்சூழல் பாதிப்பினால் பல்வேறு மாநிலங்களில் வெப்பக்காற்று வீசி மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற செய்தி மனதிற்கு வருத்தமாக உள்ளது. பல்வேறு பிரச்சனைகளினால் பாதிக்கப்பட்டுள்ள எம் இந்திய மக்கள் இயற்கையினாலும் பாதிக்கப்படுகிறோம். இறைவா, இத்தகைய பாதிப்புகளில் இருந்து மக்களாகிய எங்களை காப்பாற்றும். நல்ல மழையை கொடுத்து வெப்பக்காற்றை குறைக்க வேண்டும் என்றும் எம் நாட்டு தலைவர்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் எனவும் உம்மிடம் பிரார்த்தனை செய்கிறோம். மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள கட்சி தலைவர்கள், வேட்பாளர்கள் அனைவரும் அவரவர் கட்சி மக்களுக்கு, நாட்டிற்கு என்ன செய்ய போகிறது, என்ன செய்தது என்பதை பற்றி மட்டும் தெளிவாக பேசி வாக்கு சேகரிக்கவும், மற்ற விமர்சனங்களை தவிர்த்து மிக திறமையுடன் பிரச்சாரம் செய்ய தேவையான ஞானத்தை எல்லா தலைவர்களுக்கும் அளித்து அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென்.